என்னடா கொஞ்ச நாளா இவ்வளோ ஆளே காணோன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா? ஹாய், நான் வன்மதி. இது நான் ஜுரத்தில் விழுந்த கதை. சுமார் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் ஃப்ரைடே மத்தியானமே ஜுரம் வந்துருச்சு. ஆனா என்னைக்கு நம்ம சிம்டம்ஸ் எல்லாம் உடனே கண்டுட்டு இருந்திருக்கோம். நைட்டு வரைக்கும் ஓட்டிட்டேன், ஆனா ஜுரம் சரியாகவே இல்லை. இந்த வீக்கெண்ட் ஒரு வேலையும் இல்லை, எங்கேயாச்சும் வெளியில போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபீவர் வந்து ஃபில் பண்ணிருச்சு. சரி, ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் போலான்னு கிளம்பியாச்சு. நிலம புரியாம இந்த டிராபிக் வேற, சரியான உடம்பு வலி, ஜுரம். ரோட்ல இருக்கிற பள்ளத்துல வண்டியை விட்டா கூட பயங்கரமா உடம்பு வலிக்குது. டிராபிக்ல ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தோம். ஹலோ நிலா, ஒரு வழியா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தாச்சு. வெயிட் பண்ற நேரம் கூட உடம்பு தாங்க மாட்டேங்குது. அப்படியே படுத்துடலாம் போல இருந்துச்சு. செக் பண்ணி ஊசியை குத்திட்டாங்க. என் நிலைமை ஆன்லைன்ல கஞ்சி எல்லாம் வாங்கி குடிக்க வேண்டியதாயிடுச்சு. 2 நாள்ல சரியாகலைன்னா மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுக்கலான்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்த 2 நாள் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? படுக்கையை விட்டு எந்திரிக்கவே இல்லையே. இப்படி ஒரு வீக்கெண்ட் நான் பார்த்ததே இல்லை. சரி, இருக்க இன்னும் மோசமாயிட்டே போகுதுன்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டேன். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே வரப்போகுது.